Good morning students. Today 10th science classல பார்க்கக்கூடிய பாடப்பகுதி கெமிஸ்ட்ரி. டாபிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். இது நம்ம தமிழில் தொடர்களின் சிறப்பு பண்புகள். நம்ம தொடர்கள் தொகுதிகள் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். அதை பீரியட்ஸ் இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது மாடர்ன் பீரியடிக் லா பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அட்டாமிக் லா பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். மாடர்ன் அட்டாமிக் பீரியாடிக் டேபிள், அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணை, இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தமிழில் தொடர்களின் சிறப்பு பண்புகள், அதாவது இதுக்குன்னு சிறந்த குணங்கள் இருக்குது. அதாவது நம்ம மேக்ஸிமம் இந்த லெசன் ஃபுல்லாகவே எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ், தனிமங்கள். அதாவது தனிமங்கள் இருக்கும், அதாவது நிறைய தனிமங்கள் இருக்குது, மோர் தென் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதோட கேரக்டர், அதாவது அதோட பண்புகளை வச்சு அதை வரிசைப்படுத்திருக்காங்க. அதாவது அதோட பண்புகள், அதுக்கப்புறம் அதோட அணு எண், அட்டாமிக் நம்பர், அணு எண்ணை வச்சு ஒரு வரிசைப்படுத்தி ஒரு டேபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பீரியாடிக் டேபிள் அப்போ நம்ம சொல்லுவோம். அதாவது தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அப்போ அந்த தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அது எப்படி வரிசைப்படுத்தியிருப்பாங்கன்னா அந்த தனிமத்தோட அணு எண்களை வச்சும் அதோட பண்புகளை வச்சும் வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது எலமெண்ட்டோட கேரக்டர்ஸ், அட்டாமிக் நம்பர், இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சு அந்த எலமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, டேபிள் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். அதாவது கீழ்நோக்கி இருக்கக்கூடிய அந்த காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம், தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழ்நோக்கி இருக்கக்கூடிய அந்த காலத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க, தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேல் நோக்கி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம சொல்லுவோம் தொகுதிகள். அதாவது தொகுதிகள் தொடர்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். தொகுதிகள்ங்கிறது மேலிருந்து கீழாக வரக்கூடியது, அதாவது அப்பர்லேருந்து லோயர் அந்த மாதிரி இருந்து வரக்கூடியதுக்கு பேர் தொகுதிகள். அது கீழ் நோக்கி கிடைமட்டமாக, அதாவது ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லலாம், பீரியட்ஸ், தொடர்கள் அப்போ நம்ம சொல்லுவோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 7 periods in the periodic table. அப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் மொத்தமாக எத்தனை பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 7 இருக்குது. அதாவது தொடர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டேபிள், இந்த அட்டவணையில் எத்தனை தொடர்கள் இருக்குது, 7 தொடர்கள் இருக்குது. எத்தனை தொடர்கள் இருக்குது, 7 தொடர்கள், அதாவது 7 periods இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். கீழ்நோக்கி இருக்கக்கூடியது அனைத்துமே காலத்தை என்ன சொல்லுவாங்க, தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் 7 periods in the periodic table. அப்போ அந்த இந்த மாதிரி தொகுதி, அதாவது இந்த மாதிரி தொடர்கள் எத்தனை மொத்தமாக இருக்குது, நம்பர் ஆஃப் எத்தனை இருக்குன்னா 7 இருக்குது. அதாவது 7 தொடர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீரியட் ப்ராக்கெட்டில் அட்டாமிக் நம்பர் 1 and 2. அணு எண் 1லிருந்து 2 வரைக்கும் உள்ள தனிமங்கள். அணு எண் 1லிருந்து 2 வரை உள்ள தனிமங்களை தான் வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு முதல் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தொடர் தான் ஃபஸ்ட்டு பீரியட். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா அணு எண் சொல்லுவோம். அணு எண் 1 மற்றும் 2, அட்டாமிக் நம்பர் 1 and 2. திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பீரியட். அதாவது மிக மிக குறுகிய தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இதை மிக மிக குறுகிய தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பீரியட், அதாவது மிக மிக குறுகிய தொடர்கள். இட் கண்டைன்ஸ் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, எத்தனை தனிமங்கள் இருக்குது, 2, அதாவது 2 தனிமங்கள் தான் இருக்குது. அதாவது குறுகிய தொடர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் எத்தனை தனிமங்கள் இருக்குது, 2 தனிமங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தா ஹைட்ரஜன் இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குது, ஹீலியம் இருக்குது. ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம். அப்போ இதில் எத்தனை தொடர்கள் இருக்குது, 2 தான் இருக்குது. ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இருக்கிறதுலேயே தொடர்கள் கீழ்நோக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம், தொடர்கள், அதாவது பீரியட்ஸ் சொல்லுவோம். அந்த பீரியட்ஸில் எத்தனை டைப் ஆஃப்ஸ் இருக்குன்னா 7 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப்னு பார்த்தோம்னா அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இருக்குது, செகண்ட் ஒன்று என்ன இருக்குது, ஹீலியம் இருக்குது. ஹைட்ரஜனை நம்ம என்ன சொல்லுவோம், ஹச் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலியத்தை நம்ம HE அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சிம்பிள்ஸ்.
அது குறியீடு அப்படின்னு போட்டோம்னா நம்ம அப்படி போடலாம். ஹைட்ரஜனுக்கு ஹச்னு யூஸ் பண்ணுவோம், ஹீலியத்துக்கு ஹச்இ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு செகண்டு, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் பீரியட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பீரியட்னா இரண்டாம் தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் பீரியட்னா இரண்டாம் தொடர்கள். அட்டாமிக் நம்பர் 3 to 10, 3 முதல் 10 வரை உள்ள தனிமங்கள், அது 3 முதல் 10 வரை உள்ள தனிமங்கள், அதை நம்ம இரண்டாம் தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். அட்டாமிக் நம்பர் 3 to 10, அணியன் எது வரை இருந்தோம், 3லிருந்து 10 வரை உள்ளது. திஸ் இஸ் எ ஷார்ட் பீரியட். திஸ் இஸ் எ ஷார்ட் பீரியட், அதாவது மிக குறுகிய, இருக்கிறதுல ரொம்ப குறுகிய தொடர்கள், ரொம்ப குறுகிய தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷார்ட் பீரியட்னா ரொம்ப குறுகிய தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் எ ஷார்ட் பீரியட், இட் கண்டைன்ஸ் 8 எலமெண்ட்ஸ். இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 8 எலமெண்ட் இருக்குது, 8 தனிமங்கள் இருக்குது. அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா இரண்டாம் தொடர்களில் மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்குது, 8 இருக்குது, அதாவது 8 இருக்குது, 8 தனிமங்கள் இருக்குது. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து லித்தியம் டு நியான். லித்தியத்துக்கு வந்து எல்ஐ போடுவோம், நியானுக்கு என்ன போடுவோம், என்இ. லித்தியத்துக்கு வந்து எல்ஐ, நியானுக்கு வந்து என்இ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ செகண்ட் பீரியட் பார்த்தாச்சு. செகண்ட் பீரியடில் எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அது மொத்தமாக எத்தனை இருக்குது, 8 இருக்குது. 8ல் ஷார்ட்டஸ்ட்டில் 8 இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எத்தனை, 2 சொல்லியிருக்காங்க, லித்தியம் நியான். நெக்ஸ்ட்டு தேர்ட் பீரியட், அதாவது மூன்றாம் தொடர்கள். அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம் மூன்றாம் தொடர்கள். அட்டாமிக் நம்பர் 11 to 18, 11 முதல் 18 வரை, அதாவது அட்டாமிக் நம்பர் 11 முதல் 18 வரை. தேர்ட் பீரியட், அது மூன்றாம் தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் நம்பர் 11 முதல் 18 வரை. அதாவது இந்த இடத்துல அணியன் வந்து எதிலிருந்து 11லிருந்து 18 வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தேர்ட் பீரியடில் அட்டாமிக் நம்பர் எதிலிருந்து பார்த்தோம்னா 11 to 18 வரைக்கும் இருக்கிறத. திஸ் இஸ் ஆல்சோ எ ஷார்ட் பீரியட். இதுவும் என்னது, குறுகிய தொடர்கள் தான் சொல்லுவாங்க. இதுவும் என்ன சொல்லுவாங்க, குறுகிய தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் பீரியட். இட் கண்டைன்ஸ் 8 எலமெண்ட்ஸ். இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8 எலமெண்ட் இருக்குது. அதாவது இதில் 8 தனிமங்கள் இருக்குது. இதில் நம்ம எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 8 தனிமங்கள் இருக்குது, 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோடியம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்கான். சோடியம் ஒன்று கொடுத்துருக்காங்க, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்கான். அப்போ நம்ம இந்த எலமெண்ட்டில் 2 இது நம்ம தெரிஞ்சுக்கிறது கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 எலமெண்ட்ஸில் ஒன்று சோடியம் இருக்குது. சோடியம் வந்து NA, ஆர்கான்னா AR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்தமாக 8 எலமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று சோடியம், செகண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்கான், AR அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் NA, ஆர்கானை வந்து ARன்னு சொல்லுவோம். ஃபோர்த் பீரியடில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபோர்த் பீரியடில் எத்தனை அட்டாமிக் நம்பர் இருக்கிறது இருக்குதுன்னு பார்த்தோம்னா த அட்டாமிக் நம்பர் ஆஃப் 19 to 36, 19 முதல் 36 வரை உள்ள அணியன்கள் உள்ள தனிமங்கள் எல்லாமே இதில் இடம்பெறும். அதை சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோர்த் பீரியட்ஸ், நான்காம் தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் பீரியட்ஸ், நான்காம் தொடர்கள். இதில் அட்டாமிக் நம்பர் எத்தனை இருக்குது, 19 முதல் 36 வரை. ஃபோர்த் பீரியட்ஸ் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து எத்தனை, 19 முதல் 36 வரை உள்ள தனிமங்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்த் பீரியட்ஸ் சொல்லுவோம். திஸ் இஸ் எ லாங் பீரியட். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம், லாங் பீரியட்ஸ். இட் கண்டைன்ஸ் 18, அதாவது 18 அப்படின்னா 18 முதல் எலமெண்ட்ஸ். பொட்டாசியம் லெட்டர் என்ன பண்ணுவோம், ஷார்ட் மெத்தட் கே சொல்லுவோம். கிரிப்டானுக்கு KR, கிரிப்டானுக்கு என்னது KR அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பொட்டாசியத்துக்கு K, கிரிப்டானுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், KR. திஸ் இன்க்ளூட்ஸ் 8 நார்மல் எலமெண்ட்ஸ் அண்டு 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு. அதாவது இதில் வந்து 8 வந்து நார்மலாக இருக்கக்கூடியது, இயல்பாக இருக்கக்கூடியது. மீது 10 பார்த்தோம்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு. அதாவது இயல்பாகவே இதில் எத்தனை இருக்கும், 8 தனிமங்கள். அதாவது இயல்பாகவே இதில் எத்தனை தனிமங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 8 தனிமங்கள் இருக்கும். மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா அது இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலை தனிமங்கள் தான் நம்ம டிரான்சிஷன் தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. த ஃபோர்த் பீரியட்ஸ் அட்டாமிக் நம்பர் 19 to 36. This is a long period. It contains 18 elements, potassium to krypton. This is includes 8 normal elements and the transition elements. இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஃபிஃப்த்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபிஃப்த்து பீரியட் அட்டாமிக் நம்பர் 37 to 54, அது 37 முதல் 54 வரை உள்ள அணியின் உள்ள தனிமங்கள் மட்டும் இடம்பெறும். அது ஃபிஃப்த்து பீரியட் அப்படின்னா 5ஆம் தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிஃப்த்து பீரியட் அட்டாமிக் நம்பர் 37 to 54ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ லாங் பீரியட், இதுவும் இருக்கிறதுலே பெரிய தொடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங் பீரியட். இட் கண்டைன்ஸ் 18 elements ரெபிடியம் டு ஆக்சினியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெபிடியம் டு ஆக்சினியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் இன்க்ளூட்ஸ் 8 நார்மல் எலமெண்ட்ஸ் அண்ட் 10 டிரான்சிஷன் எலமெண்ட். அதாவது இதில் வந்து எத்தனை இருக்குங்க, சாதாரண தனிமங்கள் 8 இருக்குது, இடைநிலை தனிமங்கள் எத்தனை இருக்குது, 10 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபிஃப்த்து பீரியடில் எத்தனை இருக்குது, அதாவது ஃபிஃப்த்து பீரியடில் அட்டாமிக் நம்பர் எத்தனைலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 37 to 54 இருக்கிறதுல இது லாங் பீரியடு. இட் கண்டைன்ஸ் 18 elements இருக்குது, 18 இருக்குது, தனிமங்கள் இருக்குது. இதில் வந்து எக்ஸாம்பிள் நமக்கு புரியுறதுக்கு எதனா ரெபிடியம் கொடுத்துருக்காங்க, எக்ஸினியம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் இன்க்ளூட்ஸ் 8 நார்மல் எலமெண்ட்ஸ் அண்டு 10 டிரான்சிஷன் எலமெண்ட்டு, 10 உள் இடைநிலை தனிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 6th பீரியட், அதாவது கடைசிக்கு வந்துட்டோம் நம்ம. 6th பீரியட் அதாவது 6வது தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும்னா 55 to 86 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 6th பீரியட்ஸ். அதாவது 6th பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு இது வந்து லாங் பீரியட், அதாவது ரொம்ப அதிகமாக உள்ள தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம். அட்டாமிக் நம்பர் 55 to 86, திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட். இட் கண்டைன்ஸ் 32 elements. இதில் எத்தனை தனிமங்கள் இருக்குது, 32 தனிமங்கள் இருக்குது. அதாவது 32 elements இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து கேசியம் வந்து XE அப்படின்னு சொல்லுவோம். கேசியம். அதுக்கப்புறம் ரேடான் என்ன சொல்லுவோம், ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் மெத்தடில் ரேடான் ஆர்பி. அதாவது கேஸ்மியம் வந்து என்ன சொல்லுவோம், XEன்னு சொல்லுவோம். திஸ் இன்க்ளூட்ஸ் 8 நார்மல் எலமெண்ட்ஸ், 8 சாதாரண தனிமங்கள் இருக்குது, 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அண்டு 4 இன்னர் டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லேந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது உள் தனிமங்கள் இருக்குது, அதாவது இடைநிலை தனிமங்கள் இருக்குது, உள் இடைநிலை தனிமங்கள் இருக்குது. அதாவது 10 இடைநிலை தனிமங்கள் இருக்குது, அதில் 14 வந்து உள் இடைநிலை தனிமங்கள்னு சொல்லுவோம். அதாவது இன்னர் டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள் இடைநிலை தனிமங்கள். அதில் மொத்தம் எத்தனை இருக்குது, 14 இருக்குது. அது இருக்கிறது 6th பீரியடில் தான் அதிகமாக இருக்குது. கடைசியாக இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம், லாந்தனைடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் புரியுறதுக்கு கொடுத்துருக்காங்க. கடைசி ஒன்று லாஸ்ட் ஒன் 7th பீரியட். மொத்தம் நம்ம எத்தனை பீரியட் சொல்லியிருக்கோம், 7 பீரியட் சொல்லியிருக்கோம். அதில் லாஸ்ட் ஒன் தான் 7th பீரியட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் 87, அட்டாமிக் நம்பர் அணியின் 87 முதல் 118 வரை மொத்தமாக உள்ள எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது 118 தான் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக முடியுது. அதாவது 87 to 118. Like the 6th period, the period also accommodates the 32 elements. Recently 4 elements have been included by IUPAC. அதாவது IUPAC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மெத்தடில் சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடு இது உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 எலமெண்ட்ஸ் செய்கிறது இதுக்குள்ளே உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் கெமிஸ்ட்ரி கிளாஸில் அதாவது த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் தொடர்களின் சிறப்பு பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் சிறப்பு பண்புகள், அதாவது தொடர்களின் சிறப்பு பண்புகள். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எலமெண்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எலமெண்ட்டில் தொடர்கள் இருக்குது, தொகுதிகள் இருக்குது, அதாவது பீரியட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அந்த தொடர்கள் அதாவது மொத்தமாக அந்த பீரியட்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, 7 டைப்ஸ் இருக்குது, 7 பீரியட்ஸ் இருக்குது. அதோட அட்டாமிக் நம்பர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் எத்தனை பீரியட்ஸ் இருக்குது, 7 இருக்குது. அது எக்ஸாம்பிள்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.